Hi friends, welcome back to our channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம YouTube channel Today Tamil Tips subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon symbol-ஐ click பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து செட்டிநாட்டு முறைப்படி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்றேன் வாங்க. கருப்பு தோல் உளுந்து, இதுல தான் ஃபுல் புரோட்டீன் இருக்கு. வெள்ளை உளுந்து போடுறத விட இந்த உளுந்து போட்டோம்னா தான் டேஸ்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்க ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீங்க அரைப்பீங்க. இட்லி பொடிக்கு இந்த மாதிரி தான் அரைப்பீங்க. இது வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கருப்பு தோல் உளுந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கணும். கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயப்பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் மிளகாய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து சட்டியில் போட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணணும். வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன் வாங்க. கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். இல்லை இந்த உளுந்த பருப்பை ஊற்றி வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். லைட்டாக எண்ணெய் ஒரு கோட்டான மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இந்த ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. வெளியில் தீஞ்சிடும். உள்ளே எல்லாம் பருப்பு வந்து பச்சை வாடை அடிக்கும், ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது. வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து உளுந்த பருப்பை தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு அடுப்பில் போட்டுருக்கேன். இதே அதே மாதிரி வறுத்துட்ருக்கேன். இதுவும் லைட்டாக நிறம் மாறணும்னு தீயாமல் இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி கொட்டி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுக்கணும். ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது, தனித்தனியாக நல்லா வாசம் வர வரைக்கும் இந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் அப்போ தான் இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுக்கிறதுல தான் இட்லி பொடியோட டேஸ்ட்டே இருக்குது. எப்படி இருக்குன்னு இருக்கு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பருப்பு எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா கடுக்கு முடுக்குன்னு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம தாப்பில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, பொடி நல்லா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்கணும். இது வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாவை போட்டுக்குவோம். இதுக்கு லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் விட்டால் போதும். இப்போ லைட்டாக நல்லா போட்டுக்குவோம். அப்போ தான் அந்த மிளகாய் வறுக்கும்போது அந்த காரல் வந்து அடிக்காது நமக்கு. இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்குவோம். நெடி ஏறாமல் இருக்கும். நம்ம உப்பை இதிலே போட்டு சேர்த்து வறுத்துட்டோம்னா தீயாமல் வறுத்துக்கணும். நான் எல்லாமே வெயிலில் வச்சு எடுத்துட்டேன், அதனால சீக்கிரம் வறுபட்டுரும். ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறது. உங்களுக்கு எதுவும்
டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க, நாங்கள் போடுறோம். நல்லா வறுப்பேன். இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இதை எடுத்து மாற்றிக்குவோம். இப்போ ஒரு ட்ராப் ஆயில் போட்டுக்குவோம். கருவேப்பிலையெல்லாம் நான் கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். சீக்கிரம் நம்ம வந்து வறுத்தரலாம். கருவேப்பிலை எவ்வளோ உடம்புக்கு நல்லது, இதில் எவ்வளோ அயன் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சமையலில் போட்டோம்னா கூட எடுத்து கீழே போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி பொடி வகைகளை சேர்த்துட்டோம்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை சாப்பிட்ருவோம். நமக்கு அப்போ அதனுடைய சத்துக்கள் அனைத்து நமக்கு கிடைச்சிடும். அதனால் இந்த மாதிரி பொடியிலெல்லாம் நல்லா கழுவி காய வச்சனால இந்த வறுபட்டுருச்சு. இப்படி எடுத்த பார்த்தோம்னா இப்படி உடையணும். அப்போ தான் பவுடர் மாதிரி நல்லா பொடியாயிடும். இந்த ஹீட்லேயே வந்து எடுத்து வச்ச பெருங்காய பொடியை சேர்த்துக்குவோம். அந்த ஹீட்லேயே நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே எண்ணெயில் அதை பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும். சரி, இதையும் எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஜாரில் போட்டு பொடி பண்ணுவோம். பொடி பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணிக்குவோம். அதெல்லாம் எல்லாம் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சோம்ல, அதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எப்படி அரைக்கணும்னா, இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா நெருன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பவுடர் மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது. இது எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். இது 3 மாதத்துக்கு மேலே அப்படியே வாசம் குறையாமல் நல்லா இருக்கும். இது எல்லாருமே வந்து வெள்ளை உளுந்தில் தான் தூள் செய்வோம். இப்போ நான் செஞ்சது வந்து இந்த கருப்பு உளுந்து. இதில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, எதில் செஞ்சீங்க, இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. வீடே மணக்கும். இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் வறுத்துட்டு தூள் செஞ்சிங்கன்னா வீடே மணக்கும் இந்த பொடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் டுடே தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.